ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இது வந்து இந்தியன் பாலிட்டியில் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் தான். இதில் மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கு. வாங்க கடகடன்னு போட்டுடலாம். அசல் இந்திய அரசியலமைப்பு எத்தனை பகுதிகள் மற்றும் சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது? ஆப்ஷன் பி 22 பகுதிகள் மற்றும் 395 சட்டப்பிரிவுகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குகிறது? பகுதி 3. சட்டப்பிரிவு 51A எதை குறிப்பிடுகிறது? பி அடிப்படை கடமைகள். கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டது? சி 10வது அட்டவணை. தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? சி 12. 1956ஆம் ஆண்டு 7வது திருத்தச் சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்ட அரசியல் அமைப்பு பகுதி எது? ஆப்ஷன் ஏ பகுதி 7. நகராட்சி பற்றிய விதிகள் அரசியல் அமைப்பின் எந்த பகுதியில் உள்ளன? ஆப்ஷன் பி பகுதி 9A. தேர்தல் தொடர்பான சட்டப்பிரிவுகள் 324 முதல் 329A வரை எந்த பகுதியில் உள்ளன? ஆப்ஷன் பி பகுதி 15. 6வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பழங்குடியின பகுதிகளை கொண்ட மாநிலங்கள் எவை? ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம். மாநிலம் எதன் வரையறை கூறும் சட்டப்பிரிவு எது? மாநிலம் என்பதன் வரையறை கூறும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் பி பிரிவு 12. எந்த திருத்த சட்டத்தின் மூலம் சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியல் இருந்து நீக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 44வது திருத்த சட்டம். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 17. கல்வி உரிமையை அடிப்படை உரிமையாக வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் பி பிரிவு 21A. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 24. கிராம பஞ்சாயத்துகளை அமைப்பது பற்றி கூறும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எது? பிரிவு 40. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 50. எண்பத்தி 6வது திருத்த சட்டம் 2002க்கு பிறகு தற்போது எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11 அடிப்படை கடமைகள். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் இம்பீச்மெண்ட் நடைமுறை எந்த பிரிவில் உள்ளது? பிரிவு 61. மாநிலங்களவையில் ராஜ்யசபா அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவுக்கான அட்டார்னி ஜெனரல் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 76. நிதி மசோதாக்கள் மணி பில்ஸ் என்பதன் வரையறை எது? பிரிவு 110. ஆண்டு நிதி பட்ஜெட் ஆனுவல் பினான்சியல் பட்ஜெட் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 112. நாடாளுமன்ற இடைவெளியின் போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் எது? பிரிவு 123. உச்ச நீதிமன்றத்தை நிறுவுதல் மற்றும் அமைத்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 124.
இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் அட்டார்னி ஜெனரலின் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் எதில் உள்ளன? பிரிவு 149. மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 165. உயர்நீதிமன்றங்களில் பேராணைகள் வெளியிடும் அதிகாரம் எது? பிரிவு 226. நீதி ஆணையம் பினான்சியல் கமிஷன் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 280. அகில இந்திய சேவைகள் ஆல் இண்டியா சர்வீஸ் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 312. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் நிர்வாக தீர்ப்பாயங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 323A. வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் பிரிவு எது? பிரிவு 326. யூனியனின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஹிந்தி இருக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 343. தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி என எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிரகடனப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பிரிவு 382. நிதி அவசர நிலை பினான்சியல் எமர்ஜென்சி பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 360. அரசியல் அமைப்பை திருத்தும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் எது? பிரிவு 368. நாகாலாந்து மாநிலத்தில் சிறப்பு ஏற்பாடுகளை கொண்ட சட்டப்பிரிவு எது? பிரிவு 371A. முதல் அட்டவணையில் உள்ள விவரம் என்ன? ஆப்ஷன் சி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பட்டியல். யூனியன் மற்றும் மாநிலம் மற்றும் பொது பட்டியல் எந்த அட்டவணையில் உள்ளன? ஆப்ஷன் சி 7வது அட்டவணையில் உள்ளது. 8வது அட்டவணையில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் உள்ளன? 22. பஞ்சாயத்துகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றி கூறும் அட்டவணை எது? 11வது அட்டவணை. 2வது அட்டவணை யாருடைய ஊதியம் மற்றும் சலுகைகள் பற்றி குறிப்பிடப்படவில்லை? ஆப்ஷன் சி பிரதமர். தற்போது சொத்துரிமை என்பது எவ்வகையான உரிமை? சட்டபூர்வமான உரிமை. 307 வரும். உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 21. சீரான சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 44. குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எது? பிரிவு 72. அவசர சட்டங்களை வெளியிட ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கும் பிரிவு எது? பிரிவு 213. உத்தியோகபூர்வ மொழி தொடர்பான பகுதி எது? பகுதி 17. ஆப்ஷன் சி. அரசியல் அமைப்பின் முதல் பிரிவு இந்தியாவை எவ்வாறு அழைக்கிறது? யூனியன் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களின் ஒன்றியம். இந்த வழக்கிற்கு பிறகு 9வது அட்டவணையில் உள்ள சட்டங்கள் மீதான நீதித்துறை மறு ஆய்வை குறைக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கேசவானந்த பாரதி வழக்கு. பகுதி 22 எதை பற்றி குறிக்கிறது? ஆப்ஷன் பி
குறுகிய தலைப்பு, தொடக்கம் மற்றும் ரத்துக்கள். ஸோ அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 50 கொஸ்டின்ஸை நம்ம வந்து டெஸ்ட் எழுதிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.